இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2024 திருப்பலி வாசகங்கள். இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடலாக உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றனர். திருப்பாடல் அதிகாரம் 21:1. பொதுக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. திருப்பலியாம் உடைந்ததென்றாரது திருப்பலியாம் உள்ளத்தை தருவது திருப்பலியாம் உடைந்ததென்றாரது பெரும்பலியாம் கொடைகள் பெற அது தகும் வழியாம் கொடைகள் பெற அது தகும் வழியாம் குறையினை போக்கும் கோவழியாம் முதல் வாசகம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனம் 1-4 மற்றும் 17-19 மற்றும் அதிகாரம் 10 இறைவசனம் 1. அந்நாள்களில் பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீன் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான சேரோனின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ராயேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியை சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து
அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பொறிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பொறிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பொறிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பொறிப்படைகின்றார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். நற்செய்தி வாசகம். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இயல் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே
அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.